பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல் பழனிவேல் கல்யாணம் ரொம்பவே சிறப்பா நடந்துட்டு இருக்கும். பொண்ணு வீட்டுக்காரவங்களும் மண்டபத்துக்கு வந்துட்டாங்க. ஆனா பொண்ணு வீட்டுல இருக்கவங்க ஒரு மாதிரி வேண்டா வெறுப்பா நின்றுட்டு இருக்காங்க. அதே நேரத்தி பொண்ணை அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்றப்போ என்னங்க பண்றது? பொண்ணு அழைச்சிட்டு வர சொல்றாங்கன்னு பொண்ணோட அம்மா பெண்ணோட அப்பா கிட்ட சொல்றாங்க. சரியா பொண்ணும் மணமேடைக்கு வாராங்க. ஆனா பொண்ணு வீட்டுல இருக்கவங்க கல்யாணத்தை நிறுத்துற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சரியா அந்த இடத்துக்கு பழனிவேல் அம்மாவும் அண்ணி 2 பேரும் வாராங்க. குடும்பமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனா பொண்ணு வீட்டுல இருக்கவங்க ஒரு மாதிரி குழப்பமாகவே இருக்காங்க. அந்த நேரத்துல தான் பொண்ணோட அப்பா அம்மாவை அழைக்கிறாங்க. மணமேடைக்கு வந்த பொண்ணோட அப்பா அம்மாவும் எங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை, எங்க பொண்ணோட வாழ்க்கையில் விளையாட விருப்பம் இல்லைன்னு சொல்றாங்க. பொண்ணும் மணமேடையிலிருந்து எழும்பி அவங்க அப்பா அம்மா கூட மண்டபத்திலிருந்து வெளியே போறாங்க. மொத்த குடும்பமும் அதிர்ச்சியிலிருந்து வெளியே வர முடியாம அப்படியே நிக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் பொண்ணு வீட்டுல நடந்த ஒரு சில விஷயத்தை காட்டுறாங்க. அதுல பழனிவேலுடைய அண்ணா 2 பேரும் பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு, யாரு பொண்ணு கேட்டாலும் விசாரிக்கலாம் மாட்டீங்களா, உடனே குடுத்துருவீங்களா கேக்குறாங்க. அதுக்கு பொண்ணு வீட்டுக்காரவங்களும் நல்லா விசாரிச்சுதான் குடுக்கறோம்னு சொல்றாங்க. ஆனா பழனிவேல் அண்ணா 2 பேரும் சொல்றாங்க, சம்பளம் இல்லாம வேலை செய்யறது மட்டும் விஷயம் இல்ல, அவனுக்கு உடம்பும் சரியில்லைன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன சொல்ல வாரீங்கன்னு பொண்ணு வீட்டுக்காரவங்க கேக்குறாங்க. அப்போ சக்திவேல் சொல்றாரு, எங்க தம்பிக்கு கல்யாண வாழ்க்கையெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு எங்க ஃபேமிலி டாக்டர் சொல்லிட்டாருன்னு சொல்றாரு. உடனே இது பொண்ணு வீட்டுல இருக்கவங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கு. இந்த விஷயத்த சொல்லிட்டு யோசிச்சு முடிவெடுங்கன்னு பொண்ணு வீட்டுல இருந்து 2 அண்ணாவும் போறாங்க. இந்த காரணத்துல தான் கல்யாணத்தையும் பொண்ணு வீட்டுல இருக்கவங்க நிறுத்தி இருக்காங்க. அதோட இன்றைய எபிசோடு முடியுது.